ஆவியிலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை உணர முடிகிறது. இவ்வளவு திரளான கூட்டத்துக்கு ஆண்டவர் சகோதரியை நம்பி இருக்கிறார். இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொடுப்பார். வலை கிளியத்தக்கதாக திரளான மீன்களை ஆண்டவர் தருவாராக என்று இந்த காலை வேளையிலே சகோதரியை நான் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரியே கோடான கோடியாய் பெருகுவாயாக என்ற வார்த்தையின்படி இன்னும் அநேக பெண்கள், அநேக மீன்கள், அநேக பெண்கள் நம்பி இந்த இணைப்பிலே வந்து இணைவார்களாக. தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறதான இந்த கபடற்ற புறாக்கள் ஊழியத்தை கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் ஊழியத்தின் சார்பாக நான் வழங்குகிறேன். பாஸ்டரையும் பிள்ளைகளையும் சகோதரியையும் குடும்பத்தையும் ஆண்டவர் இவ்வளவு அழகாக ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் அநேகமாயிரமாய் பெருக செய்வாராக. தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கிருபையாய் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அடியாளை ஆண்டவரே நீர் முன்குறித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலுடைய ஒரு அதிகாரமும் உண்டாவதில்லை. ஆண்டவரே, இதோ தகப்பனே, உம்முடைய வார்த்தையை பேசும்போது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். அடியாளை மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஏற்ற வார்த்தைகள் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்திலிருந்து வெளிவரும்படியாய் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நீரே பேசுவீராக, நீரே இடைவிடுவீராக. சகல துதிகன மகிமைகள் எல்லாம் உமக்கு ஏறடிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ரோமர் 16வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 16வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். அல்லேலூயா. ரோமாபுரியாருக்கு, ரோமாபுரியிலே இருக்கிறதான சபைக்கு, தேவ பிரியர்களுக்கு பவுல் எழுதினதான நிருபந்தான் இந்த ரோமர் நிருபம். ரோமர் நிருபத்தை பவுல் எழுதுகிறார். ரோமாபுரியில் இருக்கிற அந்த திருச்சபை மக்களுக்காக அவர் எழுதுகிறார். அங்கே கூடி வருகிறதான மக்களுக்காக அவர் எழுதுகிறார். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறதான திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அநேக பெயர்கள் வேதத்திலே நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், கொஞ்சமாக சொல்லப்பட்டிருக்கிறவர்கள், அதாவது ஒரு லைன் மட்டும் சொல்லப்பட்டிருக்கும் சிலரை குறித்து. அவர்களை ஒரு சிறிய காரியமாகவும் நிறைய விஸ்தாரமாக பேசினவங்கள பெரிய காரியமாகவும் நினைக்கிறோம். உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தம்முடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படியான காரியங்களை ஆண்டவர் செய்கிறத பார்க்க முடியும். பாருங்கள், யாபேசை குறித்து அவனுடைய ஜெபம் மாத்திரமே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரியதான ஒரு காரியம். அதே போல் அந்த சிறு பெண், சிறைபிடிக்கப்பட்ட அந்த சிறு பெண், சின்ன காரியம்தான், ஆனால் செய்த வேலை பெருசு. அந்த மாதிரி அதே போல தான் இந்த திரிபேனால் திரிபோசால், இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி ஒரு வசனத்தில் அது பாதி பகுதி சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின பவுல் எழுதின அந்த நிருபத்தில் ஒரு சிறிய பகுதி மட்டும் இந்த திரிபேனாலையும் திரிபோசாலையும் குறித்தான வார்த்தைகள். யார் இவங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிறவர்கள். பைபிள் ஸ்காலர் சில காரியங்களை, ஆராய்ச்சிகளை அவங்க தெரிவிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இரட்டை சகோதரிகள் என்ற கருத்து உண்டு. ட்வின்ஸ் அவங்க அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. இன்னும் சில காரியங்களை அவங்க சொல்கிறாங்க. அந்த தபீத்தாள் என்கிற ஸ்ரீஷியின் இடத்திலே ஆடைகளை தைப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிற வரலாறுகள் உண்டு. இது வேதத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் வரலாற்று பூர்வமான சில தகவல்களை நமக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறார்கள். இதை அங்கீகரிக்கிறவர்கள் உண்டு. இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் எது எப்படியோ, இங்கே பவுல் குறிப்பிடுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிற அவங்க ரெண்டு பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சகோதரிகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை மேபி பைபிள் ஸ்காலர் சொன்ன மாதிரி அவங்க ட்வின்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்பட்டாங்க. கர்த்தருக்குள்ளேயே அவங்க பிரயாசப்பட்டாங்க. எப்போவுமே லெட்டர் எழுதும் போது நம்ம என்ன செய்வோம், முதல்ல அவங்கள நலம் விசாரிப்போம், எல்லாம் பண்ணுவோம். நடுவில் அன்றைய நாட்களிலே லெட்டர் தான் இல்லை, கடிதங்கள் தான். அப்போ பாருங்கள், நடுவில் அந்த கண்டென்ட் இருக்கும். என்ன சொல்ல வரோம், என்ன பேச வரோம், எதுக்காக இந்த லெட்டர் போடுறோம். முடிக்கும் போது எல்லாரையும் நம்ம கேட்டதாக சொல்லுங்கள். அதே போல தான் இந்த நிரூபங்கள், கடிதங்கள்.
பவுல் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அங்கே கடைசியாக அவர் முடிக்கும் போது சிலரை அவர் சொல்லி அறிமுகப்படுத்தி வாழ்த்துகிறார். இவங்களை வாழ்த்துங்க, இவங்களை பண்ணுங்க, இவங்களை பேசுங்க அப்படின்னு ஒவ்வொரு பெயராய் சொல்லும்போது தான் அவர் சொன்ன அந்த வார்த்தை யாரை அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். அப்படி என்றால் பிரயாசப்படுகிற நிகழ்காலத்தை குறிக்கிறது. பிரயாசப்படுகிற பாருங்க, அப்போ அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பவுலுடைய காலத்திலே அவர்கள் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிற பெண்களாக அவர்கள் இருக்கலாம். திரிபேனால் திரிபோசால் கர்த்தருக்குள்ளே அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பெண்கள். ஒருவேளை அவங்க ஊழியத்தில் வீட்டு சபையில் அவங்க ஆண்டவருக்காக எழும்பி காரியங்களை நடப்பிக்கிறதான அந்த பிள்ளைகள். அதனால கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற. இன்றைக்கு நம்முடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது? ஆவியானவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். பெண்களாக கூடியிருக்கிறோம். பெண்கள் தேசத்தை அசைப்பார்கள், பெண்கள் கலக்குவார்கள் என்பது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். பெண்களாய் கூடியிருக்கிற இந்த கூடுகையில் எத்தனை பேர் நம்ம கூடியிருக்கிறோம் பாருங்கள். இவ்வளோ பெண்கள் நம்ம கூடியிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கு, விசேஷித்த காரியத்திற்கு ஆண்டவர் நம்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் விசேஷமான பெண்கள். ஏதோ ஒரு சில பெண்கள் மட்டும் இப்படி இல்லை, எல்லாரும் விசேஷமானவங்க. எஸ்தருக்கு ஒரு அபிஷேகம், அங்கே லேயாளுக்கு ஒரு அபிஷேகம். அந்த காரியத்தில் லேயாள் எழும்பினாள். இங்கே தெபோராளுக்கு ஒரு அபிஷேகம், அவள் நியாயாதிபதி. எஸ்தருக்கு ராஜா முன்னாடி போய் நிற்கிற, அவள் ராஜஸ்திரி, ராஜகுமாரத்தி, அவள் ராஜாத்தியாய் அவள் உயர்த்தப்பட்டாள். இங்கே அந்த சீரியா நாட்டின் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சிறு பெண் மேலே ஒரு அபிஷேகம், அவள் சுவிசேஷகியாக மாறுகிறாள் அந்நிய தேசத்திலே. ஒவ்வொரு பெண்ணும் சாதாரணமானவர்கள் அல்ல. மீரியாமை பாருங்க, மீரியா மேலே இருந்த அபிஷேகம் என்ன? அவள் தன்னுடைய சகோதரனை காப்பாற்றுகிறாள். அந்த அநாதி திட்டங்கள் அவள் கண்களுக்கு தெரியாமலேயே ஆண்டவர் அவளை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இப்படி தான் ஆண்டவர் பயன்படுத்திக்கிற விதம் நம்ம நினச்சிடக்கூடாது. இவங்கள போல அவங்கள போல இல்லை. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் சிறப்பு. அது உங்களால் அன்றி வேறு யாராலும் செய்ய முடியாது. எஸ்தரை போல வேறு யாரும் செய்ய முடியாது. தெபோராளை போல எஸ்தர் பண்ண முடியாது. அவர்களுக்குள்ள ஒரு தனி ஒரு சிறப்பு. இங்கே அப்படி தான் இந்த திரிபேனாலும் திரிபோசாலுக்குள்ள ஒரு காரியத்தை பவுல் கண்டுபிடிக்கிறாரு. ஆவியில் பார்க்குறாரு. ஏன்னா பவுலுக்கு நல்லா தெரியும் இவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க. பேசும்போதே தெரிஞ்சிடும். நன்மையான காரியங்களை பேசினா கூட குறி சொல்லுகிற ஆவியை பவுல் துரத்துறதை பாருங்கள். தினமும் அந்த பெண் வருகிறாள். தினமும் இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். டெய்லியும் சொல்கிறா. ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் சொல்கிறா. இதை பார்க்கும்போது என்ன நடக்கணும்? சந்தோஷம்தானே வரணும். நம்மளெல்லாம் யாராவது அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு இருக்கும்ல. நமக்கெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும்? பார்த்தீங்களா, அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, அப்படி தானே இருக்கும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அவர் ஆவியிலே பார்க்கிறார். ஆவியில் பார்க்குற கண்கள் வேணும். பவுலுக்கு இருந்துச்சு, அந்த கண்கள் இருந்துச்சு. ஆவிக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று தன்னை குறித்தே பெருமை அடையக்கூடாது என்று அவர் மறைமுகமாக எழுதுகிறவர். அப்பேற்பட்ட பவுல் ஆவியில் பார்க்குறாரு. குறி சொல்லுகிற ஆவியை துரத்துறாரு. தன்னுடைய எஜமானுக்கு ஆதாயத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த அந்த ஒரு பெண், அதனால் அவன் ரொம்ப பாதிக்கப்படுறான். சண்டைக்கு வர்றாங்க பவுலோட. இங்கே அந்த ஆவிக்குரிய கண்களோடு திரிபேனாலையும் திரிபோசாலையும் பவுல் பார்க்கிறாரு. நிருபத்தில் எழுதுறாரு, கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுறவங்க பண்ணீங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுறீங்க. இன்றைக்கி நம்முடைய ஐடென்டிஃபை என்ன? நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய பிரயாசங்கள் எங்கே? ஏதோ காலையில் சிஸ்டர் அருமையாக நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வர்ஷிப் பண்ணுறது, ஒருத்தர் பைபிள் ரீட் பண்ணுறது, அழகாக பைபிள் ரீட் பண்ணாங்க. சின்ன பிள்ளைங்க போல இருக்க அழகாக ரீட் பண்ணாங்க. அழகாக அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறாங்க. ஏதோ வந்துட்டு போகிறதுக்கா? இல்லை. எதற்கு பழக்குவிக்கிறார்கள்? உங்களை பழக்குவிக்கிறாங்க. தான் பெற்ற அந்த அபிஷேகத்தை, தான் பெற்ற சத்தியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீங்கள் எழுமணும் அப்படிங்கிறக்காக ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏதோ காலையில் வந்துட்டு போகிறதோட நம்ம டியூட்டி முடியலை. நீங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விலையேற பெற்ற பெண்கள். இதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எல்லாருமே சாதாரணமான பெண்கள் அல்ல. இதற்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருமே ஒரு பெரிய காரியத்திற்கு உங்களை ஆண்டவர் நம்பி இருக்கிறார். விசேஷமானவர்கள் நீங்கள். உங்கள் கையில் ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, பாருங்கள், தெரியவே இல்லை பாருங்கள். மீரியாமுக்கு தான் செய்கிற காரியம் பேர்பட்ட காரியம், ஜனத்தையே ரட்சிக்க போகிறான். தம்பி சகோதரனை இவ காப்பாற்றுறான். அவளுக்கு தெரியவே இல்லை, தெரியாது. அப்படியே அது ஹைட் பண்ணி வைக்கப்படுகிறது, மறைத்து வைக்கப்படுகிறது. அதே போல தான் பிசாசு சில நேரத்தில் சில காரியங்களை மறைச்சிருவான். ஏன் மறைக்கிறான்? தேவ திட்டம் பரலோகம் பார்க்குது. அப்பா எவ்வளோ பெரிய தேவ திட்டம் அப்பா இவங்க மேலே இருக்குது. அது எந்த நேரத்தில் வேணாலும் அழைப்பு வரலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் 50 வயசுக்கு மேலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இதோ தேவனுடைய அழைப்பு உங்களுக்காக. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பெரிய ஒரு தேவ திட்டம் உங்கள் மேலே விழுகிறது.
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே ஒரு காரியம் உண்டு. நினச்சிடாதீங்க, ஐயோ எனக்கு வயசாயிருச்சு, இனி என்னங்க, இனி அவ்வளோதாங்க, இனி எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே போராட்டமே பெருசாக இருக்குது, அதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதுக்கு என்னால் சமாளிக்க முடியல, அதற்கு என்னால் ஜெபிக்க உட்கார முடியல, அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. வயசானவங்களாக இருந்தால் மருமக பேசுகிற வார்த்தையை, குடும்பத்தில் பேசுகிற வார்த்தையை காது கொடுத்து கேட்க முடியல சகோதரி என்று அநேகர் சொல்லலாம். இல்லை கொஞ்சம் அப்படி இள வயசு உள்ளவங்களாக இருந்தால், ஐயோ எங்கள் மாமியார் போடுற சண்டைக்கு எனக்கு முன்னாடி நிற்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு காரியங்கள் பெண்ணுக்கு பாருங்கள், பெண்களையே எதிராக வைக்கிறான் பாருங்கள், பெண்களையே பிசாசு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா எதிராக வைக்கிற. ஒரு சகோதரி பேசின, ஒரு ஆவிக்குரிய சகோதரி பேசினதான ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ அதை பார்த்து ரொம்ப ரசித்து அதை நான் ரொம்ப நேரம் கேட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், பிசாசு என்ன பண்ணுவானா, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆட்களை அனுப்புவானா, யார் யார் அவனுடைய பாத்திரமாக இருப்பாங்களோ அவனுக்குள்ளே போய் அவன் கிரியைகளை நடப்பிப்பான். ஆமாம், பாடி வேணும் இல்லையா, சரீரம் வேணும் இல்லையா, ஒரு எந்த ஒரு காரியமே கிரியை செய்கிறதுக்கு ஒரு சரீரம் வேணும் பாருங்கள். ஆண்டவருமே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்குறோம், ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க மனித சரீரம் அவருக்கு தேவைப்பட்டது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இதை அழகாக தெளிவுறுத்துகிறது. அதே போல் தான் பிசாசு என்ன செய்யலாம் அப்படின்னா, அவனுக்கு ஒரு பாடி தேவைப்படுகிறது. அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மரித்த ஆவி இவனுக்குள்ளே பூந்துருச்சு, மறிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. மரித்தவர்கள் எங்கே போயிடுறாங்க, ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயந்தீர்ப்படைவதும். அவங்க செய்த கிரியைகளுக்கு ஏற்ப அவங்க போயிடுவாங்க. நன்மை செய்தால் பரதீசுக்கு, தீமை செய்தால் பாதாளத்துக்கு அந்த ஆவிகள் போய்விடும். இங்கே மனிதருக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதாலும் பிசாசினுடைய ஆவிகள் தான். அவங்கள போல பேசுகிறது, அவங்கள போல் அந்த குரலை மாற்றி பேசுகிறதெல்லாம் பிசாசின் ஆவிகள். சரி, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அந்த சம்பவத்தை, ருசிகரமான சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள், கவனிங்க. என்ன காரியம் அப்படி அந்த சகோதரி சொன்ன காரியம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு மனிதனை அது பிடிக்கும், தேர்ந்தெடுக்குமா. இந்த மனிதன் என்னுடைய பாத்திரமாக இருக்கிறான், இவனை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் மூலமாகவே இந்த குடும்பத்தை அழிக்குமா. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு போய் அந்த பிசாசு பெயல்செபூல், அந்த பிசாசின் தலைவன்கிட்ட, லூசிஃபர்கிட்ட போய் சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான், நான்லாம் தேவையே இல்லை, நான் இந்த ஸ்திரீகள்கிட்டயே இப்போ டியூஷன் போகணுமாட்டிருக்குது, அவங்களே போதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே குடும்பத்தை அழைச்சிருவாங்க, என்னை விட எனக்கே டஃப் கொடுக்குற பெண்களெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்படி பெண்களுக்கு விரோதமாக பெண்களை பிசாசு எழுப்பி விடுறான், பெண்களுக்கு விரோதமாக. இங்கே பாருங்கள், அதுதான் பவுல் சில இடத்துல சொல்லுவார் பாருங்கள், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் நான் புத்தி சொல்கிறேன். இந்த 2 பெண்கள் ஒப்புமை வேதம் முழுக்க பரவி கிடக்கும். 2 பெண்கள் 2 பேர் அப்படியே ஒப்புமைப்படுத்தி வருகிற காரியங்கள் இங்கே. அதே போல் தான் இங்கே இவங்க 2 பேர்த்தை பற்றி சொல்லப்படுகிறது. இவங்க யாரும் கர்த்தருக்குள் பிரயாசப்படுறவங்க, வேறு எந்த தப்பான காரியமும் அவங்க மேலே சொல்லப்படலை. ஏயோதியாலையும் சிந்திக்கையிலையும் நீங்கள் 2 பேரும் ஒரே மனசாருங்க, இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு ஊழியத்தில் அவங்க கட்டப்பட்டவங்களாக இருக்கலாம். இங்கே கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோசால் திரிபேனால் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து பவுல் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பிரயாசப்படுறீங்கப்பா, நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஒரு வாழ்த்துதல், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறதான வாழ்க்கை. நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, எதுக்குள்ளே நம்ம பிரயாசப்படுகிறோம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பிரயாசங்கள் என்ன, நம்ம எதற்காக பிரயாசப்படுகிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனித உயிர்களுக்குமே பிரயாசங்கள் உண்டு. பிரயாசப்படுறோம் அப்படின்னா என்ன, பிரயாசங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய கிரியைகளை நம்ம செய்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை அடைவதற்காக, நம்மளுடைய கோலை நம்ம அடைவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், சில காரியங்களை நடப்பிக்கிறோம். பிள்ளைங்க பாருங்கள், நல்லா படிக்கிறாங்க, எதுக்கு, நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிறக்காக இரவு பகல் முழித்து அவங்க நல்லா படிக்கிறாங்க. அதே போல் நல்லா வேலை செய்கிறாங்க. நல்லா இந்த டார்கெட்டை நான் முடிக்கணும், என்னோடய கம்பெனி எனக்கு இந்த டார்கெட்டை கொடுத்துருக்காங்க, இந்த டார்கெட்டை நான் முடிக்கணும். அப்போ நம்முடைய பிரயாசங்கள் வேணும். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் என்னென்னா, பிரயாசங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய பிரயாசம் என்ன, உன்னுடைய பிரயாசம் எங்கே இருக்கிறது, நீ எப்படி பிரயாசப்படுகிறாய். இங்கே திரிபேனாலும் திரிபோசாலும் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்பட்டாங்க. கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி இவங்க 2 பேரும் கர்த்தருக்குள் பிரயாசப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தை இன்னொரு பெண்ணை குறித்து பேசுகிறது, அதை பற்றி நான் போகலை. ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள், ஒவ்வொரு சிறப்பான காரியங்கள் இங்கே இந்த 2 பேர்த்து குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ரொம்ப நன்மையான பிள்ளைகளாக இருந்தாங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள், ட்வின்ஸ், இவங்க கர்த்தருக்காக எழும்பி நின்னாங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. இன்றைக்கி நம்முடைய பிரயாசங்கள் என்ன. அன்றைக்கு ஒரு காரியம் நடந்தது, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையிலே ஒரு காரியம், பேதுருனுடைய வாழ்க்கையிலே. முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை சந்திக்கும் போது அந்த வார்த்தையை பேதுரு சொல்வதை பார்க்க முடியும். முழுவதும் பிரயாசப்பட்டேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே.
ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பேதுருவுக்கு சொன்ன அதே வார்த்தையை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் வலை வலதுபுறமாக போடு. ஹல்லேலூயா. ரிவல வஷவதுரிக்க நரிக்கவர். ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிற மகளே, பிரயாசப்பட்டுட்டே இருக்கீங்களா? ஒன்றுமே காணலையா? பலன் காணலையா? நான் பிரயாசப்பட்டுட்டு தான் சிஸ்டர் இருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், நான் அழுகிறேன், தெய்வ சமூகத்தில் போராடுறேன், என் குடும்பத்துக்காக நிற்கிறேன், ஸ்தானாதிபதியாக நிற்கிறேன். ஆனால் ஒன்றுமே இல்லையே சிஸ்டர், ஒன்றுமே இல்லையே, பலன் இல்லையே. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் வரேன், ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணுறேன், நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியம்னா அப்படியே இருக்கே. மகளே, கலங்காதே. உன்னுடைய காரியங்கள் கர்த்தருடைய கரத்தில் அது கணக்கு வைக்கப்படுகிறது. உன்னுடைய அன்புள்ள பிரயாசங்களை மறந்துவிட அவர் அநீதியுள்ள தேவன் உன் பிரயாசங்களை மறந்துவிடவே மாட்டார். சில நேரத்தில் பிசாசு சொல்லுவான், அதை நம்பவே கூடாது. அவன் காதில் சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ பைபிள் படித்து என்ன பிரயோஜனம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. இருக்குது, பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ரிஷா வரவ. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்படுகிறார் வல்லமையாய். உன் பிரயாசங்களுக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. நீ விதைத்த விதை ஒரு நாளைக்கு அப்படியே விளைந்து முற்றி நிற்பதை நீ பார்ப்பாய். நீ என்ன காரியத்தை விதைத்து கொண்டிருக்கிறாய் மகளே? நீ உன்னுடைய கண்ணீரை மனிதர்களுடைய முன்பாக அல்ல, தேவ சமூகத்தில் நீ சிந்தணும். கண்ணீரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேவ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் விலையேற பெற்றது. தேவ சமூகத்தில் செலுத்துங்க. யார்கிட்டையும் போய் அழுது வேண்டாம். உங்கள் கண்ணீர் விலையேற பெற்றது. தேவ சமூகத்தில் தான் உங்கள் கண்ணீர் சிந்தணும். அது துருத்தியில் அப்படியே போகும். ஏன் தெரியுமா துருத்தியில் வைக்கிறாரு? என் பிள்ளையோட கண்ணீர், என் பிள்ளையோடது. நம்ம சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களோட சில காரியங்களை பத்திரப்படுத்துவோம் பாருங்க. ஏன்னா அவ்வளோ பாசம் நம்ம பிள்ளைங்க மேலே நமக்கு. அதே போல தான் ஆண்டவர் பாருங்கள், இந்த காலை வேளையிலே நம்ம ஒவ்வொருடைய கண்ணீரை கூட துருத்தியிலே வைக்கிறார். அது மனுஷ சமூகத்தில் நம்ம சிந்தலாமா? மனுஷங்க முன்னாடி சிந்தலாமா? சிந்தக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் விலையேற பெற்றது. அவர் துருத்தியில் வைக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ அது பெரிய விசேஷம் ஆண்டவர் நினைக்கிறாரு. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இதை நினைக்கிறது இல்லை. சில நேரத்தில் இஷ்டத்துக்கு ஈஸியாக அழுது புலம்பிடுறோம். இப்போ பத்தாவதுக்கு நம்மளுக்கு ஃபோன் வேறு இருக்கா, ஃபோன் எடுத்து இஷ்டத்துக்கு பேசுகிறது. என்னென்ன நம்ம மனசில் இருக்குதோ எல்லாத்தையும் அதை சொல்லி முடிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி. அப்பாடா நான் சொல்லிட்டேன், அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், அந்த அக்காட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த அக்கா இன்னும் 10 அக்காட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இது எப்படியோ போய் கரெக்டாக யார் காதுக்கு வரும், யாரை பற்றி நம்ம சொன்னோமோ அவங்க காதுக்கே போயிடும், மாமியாருக்கு போயிடும். கடைசியில் மருமக சொன்னது மாமியாருக்கு போயிடும், மாமியார் சொன்னது மருமகளுக்கு போயிடும். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என்ன அப்படின்னா, நீ அமைதியாக இருமா, பேசாமல் இருமா, வீணான வார்த்தைகளை பேசாதம்மா, நீ ஏமா இப்படி பண்ணுற, பேசாதம்மா. 2 பெண்களுடைய ஒப்புமைகளை பாருங்கள். மார்த்தாள், மரியாள், ஏயோதிகேயாள், சிந்திகேயாள், எலிசபெத்து, மரியாள், இப்படி 2 பெண்கள் அப்படியே ஆண்டவர் அப்படியே கொண்டுட்டே வருவார். 2 பேர், ராகேல், லேயாள், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே ஒப்புமைப்படுத்தி நிறைய காரியங்களை இங்கே. ஆனால் இந்த திரிபேனாலையும் திரிபோசாலையும் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி ஒன்னஸ் காணப்படுது. அவர்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்குது. அங்கே மார்த்தாளுக்கும் மரியாளுக்கு இல்லாத ஒரு ஒன்னஸ். ஏன்னா மரியாள் பாதத்திலே இருந்து வாயை பார்த்துட்ருக்கா. போதகர் என்ன சொல்வார் ஆசையாக பார்த்துட்ருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் செஞ்சது நல்ல காரியம் தான், தப்பான காரியம் இல்லை. மார்த்தாள், ஐயோ போதகர் வந்துட்டு சமைக்கணுமே, அவருக்கு அது பிடிக்குமே, இது பிடிக்குமே, ஐயோ அது பண்ணணுமே, பசியோடு இருப்பார். அதனால் ஆனால் போதகருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, வார்த்தையை கேளு மார்த்தாளே, இங்கே வா, இவ பாரு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு வசனத்துக்கு பாரு எப்படி உட்காந்துட்டா பாரு, கால் கடியில் உட்காந்துட்டா, பாதத்துக்கு அடியில் உட்காந்துட்டா. அவங்களுக்குள்ள ஒரு ஒன்னஸை இல்லைன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்துறது. இவளை மாதிரி நீ செய்யணும் அவளை காட்டுறாரு. ஆனால் இங்கே இந்த திரிபேனாளுக்கும் திரிபோசாளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்குது. கர்த்தருக்குள்ளே அவங்க 2 பேரும் ஒன்றா பிரயாசப்படுறாங்க. இல்லைன்னா சொல்லியிருப்பார், இல்லைன்னா பவுல் சொல்லியிருப்பார், நீ ஒரே சிந்தையாக இருன்னு சொல்லியிருப்பார். ஏயோதிகேயாலையும் சிந்திகேயாலையும் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பார். இவங்க அவங்கள அப்படி சொல்லலை. அவங்க 2 பேருக்குமே ஒரு ஒன்னஸ் இருக்குது. பிரயாசப்படுகிற காரியங்கள். நாம் யாரோட ஒன்னஸாக இருக்கணும்? ஆவியானவரோடு, ஆவியில் நடத்தப்படுகிறதான அந்த காரியங்கள் இருக்கும்போது நம்ம பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டாகும். ஆண்டவர் நமக்கு முதலாவது சொன்ன வார்த்தை, வலையை வலதுபுறமாய் போடு. உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் அது கணக்கிலே வைத்து கொள்ளப்படுகிறது. அன்புள்ள பிரயாசங்களை நான் மறந்து விட மாட்டேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடிப்பீங்க, கண்டிப்பாக பிடிப்பீங்க. பிரயாசப்படுங்க. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லையா? யாப்போக்கு ஆற்றின் கரையிலே யாக்கோபு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து தேவ சமூகத்திலே போராடி முழுவதும் போராடி ஆசீர்வதித்தால் ஒழிய இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபங்கள், தேவ சமூகத்தை அசைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் யாக்கோபு ஆசீர்வதிக்கலையா?
யாக்கோபு 2 பரிவாரங்களை உடையவராக திரும்பி வராரு. ஆனால் உள்ளுக்குள்ளே இடையில ஒரு இடரல் இருந்துகிட்டே இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு நெருடல். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கிட்டேனே. ஆனால் நீதியின்படி காரியத்தின்படி ஆண்டருடைய நடத்துதலின்படி யாக்கோபுக்கு தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம். ஆனால் பெற்றுக்கொண்ட அந்த விதம், அந்த காரியங்கள் அப்படி ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தான் வாங்கணுமா அப்படின்னா எப்படினாலும் அவன் கையில் ஆண்டவர் கொடுத்துருப்பார். யோசேப்புக்கு அழகாக வந்துச்சு பாருங்கள். யோசேப்பு ஏதாவது பண்ணாரா? ஒன்றுமே பண்ணலை. ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு கையில் தான் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இழந்தாங்க. ரூபன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான், சிமியோனும் லேவியும் அடுத்தது அவங்க பட்டயம், அவங்க அந்த என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய சகோதரியை அவமானப்படுத்தினதான் அந்த நபரை, அந்த குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. கொடுமையின் கருவிகள் பட்டயங்கள். அடுத்தது யூதா பாருங்க, யூதா செய்த அந்த காரியங்கள் அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் அந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படியே யோசேப்புக்கு தாண்டி வருது. எந்த ஒரு பிரயத்தனமும் அவர் பண்ணலை, எந்த தந்திரமான காரியங்களையும் அவர் செய்யலை. அமைதியாக இருந்திருந்தாலே ஒரு சின்ன நெருடல் யாக்கோபுக்கு. ஐயோ என்னமோ ஒரு நெருடலாக இருக்கே, எல்லாத்தையும் யோசிச்சார். இந்த நெருடல் இந்த சமாதான குறைவு எப்படியும் போகாது, தேவ சமூகத்தில் போராடினா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு யாப்போ காற்றின் கரையிலே பிந்தி தனித்திருக்கிற அனுபவம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் நம்மோடு இடைவிட்டு கொண்டிருக்கிறார். சில காரியங்கள் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கா, நெருடலாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா காதில் சொல்லிகிட்டே இருப்பான், இதை நீ செஞ்சதுனால தான் உனக்கு இப்படி, இதை நீ பண்ணில, இதை நீ பண்ணதுனால தான், நீ அப்போ செஞ்சில உனக்கு இப்போ இந்த மாதிரி ஏசா வரான், எதிர்த்து வரான். ஆனால் யாக்கோபு செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் இருக்கட்டும், மனுஷங்க தவறுறதா, மனுஷங்க தவறுறதா. தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து விடுதலையாய் வெளியே வாங்க. அதை நெருடலை விட்டுறாதீங்க. அப்படியே நீங்கள் எப்படி இது லைஃப் லாங் அந்த நெருடலை உள்ளே வச்சுட்டே இருக்க போகிறீங்களா? அந்த காரியத்தை உள்ளுக்குள்ளே அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விட்டுற போகிறீங்களா? பிசாசு அப்படியே பக்கத்தில் பேசுகிற அந்த சத்தம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்க போகிறீங்களா? வேண்டாம், அதை விட்டுருங்க தெய்வ சமூகத்தில். ஏன்னா எப்பேற்பட்ட பாவியையும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். பாவியான அந்த ஸ்திரீயை ஆண்டவர் மன்னிச்சார்ல, அதே போல் நம்மளை மன்னிக்க மாட்டாரா? செய்த காரியங்களை மன்னிக்க மாட்டாரா? ஒப்பு கொடுத்துருங்க தெய்வ சமூகத்தில். போய் நின்றுங்க, அவர் அப்பா சமூகத்தில் நின்றுங்க. யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மனிதர்களிடத்தில் சிலர் போய் சொல்லி வீணான தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்குவாங்க. செய்யாதீங்க. அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை போய் அந்த ரங்கத்தில் நீங்கள் மீட் பண்ணுங்கள். தனியாக மீட் பண்ணுங்கள். அவரை தனியாக மீட் பண்ணுங்கள். பிந்தி தனித்து இருந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தனியாக போய் உட்காந்து அதே போல் தேவ சமூகத்தில் அவர் பாருங்கள், அவருடைய சமூகத்தை தரிசிங்க. இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி. தீர்க்க தரிசனமாக எழுதப்படுகிறது வார்த்தை. இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி. அந்த சந்ததியில் தானே நம்ம வந்திருக்கோம். யாக்கோபின் சந்ததி ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் அந்த சந்ததியிலிருந்தளவா நம்ம வந்திருக்கிறோம். உங்களுடைய காரியங்களை தனித்து வைங்க, தனித்து அக்கறைப்படுத்துங்க, தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, நான் படுகிற பிரயாசம் வீணாக போகுது ஆண்டவரே. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வதித்தீரே. பேதுரு வலை போட்டான், ஒன்றுமே இல்லை, முழுவதும் பிரயாசங்கள் வெறுதாவ போச்சான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னே, ஓகே ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி போடும்போது என்ன நடந்துச்சு? வலை கிளியத்தக்கதாக மீன்களை நாமளும் அதே போல் எடுப்போம். பிரயாசத்துக்கு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்ம ஒவ்வொருவரோடும் திட்டமாய் ஆண்டவர் இடைவிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோசாலை. நீங்கள் மோசமான பெண்கள் அல்ல, நீங்கள் ஏதோ உலகத்தில் வாழ்கிற பெண்கள் அல்ல, உலகத்தின் அந்த வாழ்க்கையை வாழ்கிற பெண்கள் அல்ல. நீங்கள் பிரயாசப்படுறீங்க. கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிறவர்களே, திரிபோசால்களே, இந்த ஊழியத்துக்குள்ளே, இந்த ஜெப இணைப்புக்குள்ளே இணைந்திருக்கிறவர்களே, உங்களுடைய பிரயாசங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் வாழ்த்தும்படியாய் மரியாளே வாழ்க என்று வாழ்த்தும்படியாய் ஆண்டவர் உங்கள் மத்தியில் அவர் நிற்க போகிறார். ஹல்லேலூயா. மகிமையின் கர்த்தரை தரிசிக்க போகிறீங்க. நீங்கள் நினைக்காதீங்க, சத்துரு சொல்லுகிற அந்த சத்தங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. உங்களுடைய பிரயாசங்கள் நல்ல பலன் உண்டாக்கும். நல்ல பலன் உண்டு உங்களுடைய பிரயாசங்களுக்கு. இந்த நாளில் ஆண்டவர் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறார். இந்த நாளிலே அது துவக்கம் அடைய போகிறது. அதனால தான் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏதோச்சையா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கல, முகாந்தரம் உண்டு. ரெபேக்காள் வந்தது ஏதோச்சையாய் அல்ல, அதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் முகாந்தரம் உண்டு. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்கள் பிரயாசங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பலனே இல்லை, பதிலே இல்லைன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. உங்களோடு ஆண்டவர் திட்டமாய் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக இடைவிட்டு கொண்டிருக்கிறார். டிஸ்டர்ப் பண்ணுற காரியம் என்னோடு அது முற்றுப்புள்ளி வச்சுருங்க.
இனியோடு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. இனி உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நெருடல் இருக்கவே கூடாது. குற்ற மனசாட்சியோடு நீங்கள் இருக்கவே கூடாது. நீங்கள் விடுதலையாக இருக்கணும். அந்த விடுதலையை கெடுத்து போடுறதுக்கு தான் சத்துவம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உங்கள் பிரயாசங்களை டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கான். விட்டுறாதீங்க. அந்த தந்திரமுள்ள அந்த சத்துருவின் அந்த கிரியைகளை முறியடிங்க இயேசுவின் நாமத்தினால. அவனுக்கு மூளை அறிவே இல்லை. சிலுவையிலே தலை நசுங்கி விட்டது. ஆண்டவர் தன்னுடைய கால்களினாலே தலையை நசுக்கிட்டார் அவங்ககிட்ட இருக்கிறது வெறும் அந்த தேவையில்லாத ஐடியாஸ் தான், தந்திரம் தான். அதுதான் பிசாசின் தந்திரங்கள், தெரியாதவைகள் அல்லவே சாத்தானின் தந்திரங்கள் என்று பரிசுத்தவான்கள் எழுதுவதை பார்க்க முடியும். அதனால் தந்திரம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தந்திரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்துறாதீங்க. இந்த காலை வேளையில் சொல்லுங்கள், என்னுடைய பிரயாசத்துக்கு நல்ல பலன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என்னுடைய பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டு. கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் என்று பவுல் எழுதினது போல என்னுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹாலில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருடைய பெயர்களையும் ஆண்டவர் எழுதுவார். இதோ கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட என்னுடைய பிள்ளை, கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டதான பிள்ளை, கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட பிரீத்தி, கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட ஆனி, கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட ஏஞ்சல் என்று ஆண்டவர் எழுதுவார். கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட கிருபா, உங்கள் ஒவ்வொருடைய பெயர்களையும் ஆண்டவர் எழுதுவார். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். இந்த காலை வேலையிலே ஆண்டவர் எங்களுடைய பிரயாசங்கள் வீணாவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், உங்கள் பிரயாசங்கள் வீணாவதில்லை. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலையிலே ஆண்டவரே எங்களோடு நீர் பேசின இடைப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிரயாசங்களுக்கு நல்ல பலன் உண்டு ஆண்டவரே, நல்ல பலன் உண்டு ஆண்டவரே, நல்ல பலன் உண்டு. கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிற திரிபேனாள்களாய் திரிபோசால்களாய் எங்களை ஆண்டவரே நீர் மாற்றும். இதுவரைக்கும் நாங்கள் பிரயாசப்படலை அப்படின்னா இப்போ ஆசைப்படுறோம் ஆண்டவரே, ஆசைப்படுறோம். நாங்கள் பிரயாசப்படுறோம். தனிமையாய் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறது, கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுறது, தனிமையாய் ஜெபிக்கிறது, பிரயாசப்படுகிறது, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடிவெடுக்கிறது, பிரயாசப்படுகிறது, கர்த்தருக்கடுத்த காரியங்களிலே வைராக்கியமாக இருப்பது பிரயாசப்படுகிறது. இதுதான் பிரயாசம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தருவாராக. முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இந்த கூடிய ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் வந்து இணைந்து கொள்வார்களாக. இந்த கடைசி நாட்களிலே பெண்களுக்கு அநேக காரியங்கள் உண்டு, சவால்கள் உண்டு. ஜெயிக்கிற பெண்களாக, உலகத்தை கலக்கிற பெண்களாக ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இதற்குள்ளே வந்து இணைத்து வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சகோதரியை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. பெண்கள் மத்தியிலே செய்யப்படுகிறதான இந்த காரியங்கள் ஆண்டவரே உமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியங்கள். பெண்கள் மத்தியிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே அப்பா பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, ஊழியர் ஆசீர்வதிங்க, அருமையான தாயரை ஆசீர்வதிங்க. தேவ மகிமை மூடட்டும். ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. வந்த ஒவ்வொரு பெண்கள் மேலே தனித்தனியாய் பெயராய் தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி ஆண்டவரை வழிவதற்காக நன்றி. கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட போகிறதற்காக நன்றி. அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஒரு பலனை நீங்கள் ஆண்டவரை கொடுக்க போகிறீங்க. நன்றி. முழுவதுமாய் தாழ்த்தி ஆண்டவர் எங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.